அகிலம் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது அகிலத்தின் பிரதான செய்திகளுடன். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அரச ஊழியர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள கடுமையான எச்சரிக்கை. 3ஆம் தவணை கல்வி நடவடிக்கைகள் தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. நடுவீதியில் முறிந்து விழுந்த பாரிய மரம், 2 படுகாயம். ஜாழ் நல்லூர் ஆலயத்தில் வெடிகுண்டு அச்சுறுத்தல், பலப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு. ஜாழ்ப்பாணத்தில் மின்சாரம் தாக்கி இளைஞர் பலி. நல்லூரில் வாழ்வெட்டு தாக்குதல், 5 கைது. வேலை நிறுத்தம் இன்று முதல், தபால் ஊழியர்களின் விடுமுறை ரத்து. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் நள்ளிரவில் ஏற்பட்ட பரபரப்பு, நெருக்கடியில் சிக்கிய பயணிகள். நாட்டில் இதுவரை நீரில் மூழ்கி 257 பேர் உயிரிழப்பு. இந்தியாவிலிருந்து கப்பலில் இலங்கை வரும் பயணிகளுக்கு விசேட சலுகை. தொடர்பான விரிவான செய்திகள். தவறு செய்யும் அரச ஊழியர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிரதி அமைச்சர் சுனில் வடகல எச்சரித்துள்ளார். தனியார் வானொலி ஒன்றின் அரசியல் நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வடகல மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து கருத்து வெளியிட்ட அவர், போலீஸ் திணைக்களத்தில் தற்போதைக்கு 21,000 வெற்றிடங்கள் நிலவுகின்றன. ஆயினும் அதனை கருத்தில் கொள்ளாது தவறு செய்த 300 போலீசார் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அதேபோன்று தவறு செய்யும் அரச ஊழியர்கள் எவராக இருப்பினும் அவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அரசியல்வாதிகள், அதிகாரிகள், பொதுமக்களை இணைக்கும் செயற்றிட்டம் ஒன்று விரைவில் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் பிரதி அமைச்சர் சுனில் வடகல தொடர்ந்தும் குறிப்பிட்டுள்ளார். பாடசாலைகளில் 3ஆம் தவணை கல்வி நடவடிக்கைகள் நாளை ஆரம்பமாகின்றது. 2025ஆம் ஆண்டின் அரச பாடசாலைகள் மற்றும் அரச அனுமதி பெற்ற தனியார் பாடசாலைகளில் சிங்களம் மற்றும் தமிழ் பாடசாலைகளுக்கான 2வது பாடசாலை தவணை கடந்த 7ஆம் தேதி நிறைவடைந்தது. இதன்படி குறித்த பாடசாலைகளின் 3ஆம் தவணை கற்றல் நடவடிக்கைகள் நாளை ஆரம்பமாகும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இதேவேளை முஸ்லிம் பாடசாலைகளுக்கான 3ஆம் தவணை கல்வி நடவடிக்கைகள் எதிர்வரும் 25ஆம் தேதி திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்படும். தனமல்வில மாத்தறை பிரதான வீதியின் ரணவரணாவா பகுதியில் பாரிய மரம் ஒன்று முறிந்து வீழ்ந்துள்ளது. இதன்போது வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த ஒந்துருளி பேருந்து மற்றும் சிற்றுந்து என்பன விபத்தில் சிக்குண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தில் காயமடைந்த 2 தனமல்வில மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்களில் ஒருவர் மேலதிக சிகிச்சைக்காக ஹம்பாந்தோட்டை மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார். ஜாழ்ப்பாணம் நல்லூர் ஆலயத்தில் வெடிகுண்டு உள்ளதாக ஜாழ் மாநகர சபை முதல்வருக்கு வந்த அனோமதேய தொலைபேசி அழைப்பினால் ஆலய சூழலில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அதேவேளை குறித்த தொலைபேசி அழைப்பு விஷமி ஒருவரின் விஷத்தனமான செயல்பாடு என ஜாழ் மாநகர முதல்வர் மதிவதனி விவேகானந்த ராஜா ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார். முதல்வருக்கு நேற்றைய தினம் சனிக்கிழமை தொலைபேசி அழைப்பொன்றை மேற்கொண்ட நபர் ஒருவர் நல்லூர் ஆலயத்திற்கு வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அது தொடர்பில் முதல்வர் போலீசாருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து ஆலய சூழலில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே கடமையில் உள்ள போலீசாருக்கு மேலதிகமாக போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதுடன் போலீஸ் விசேட அதிரடி படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அத்துடன் ஆலய சூழலில் உள்ள வீதி தடைகளுக்கு அருகில் சோதனை கூண்டுகள் அமைத்து பொதிகளுடன் வருவோர் மற்றும் சந்தேகத்திற்கு இடமான முறையில் வருவோரை போலீசார் சோதனை செய்தனர். அதேவேளை முதல்வருக்கு வந்த வெடிகுண்டு எச்சரிக்கை தொலைபேசி அழைப்பு தொடர்பில் போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். ஜாழ்ப்பாணம் ஆறுகால்மடம் பகுதியில் இன்று மாலை மின்சாரம் தாக்கி இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். ஜாழ்ப்பாணம் சங்கரத்தை பகுதியைச் சேர்ந்த 17 வயதுடைய இளைஞரே மின்சாரம் தாக்கி உயிரிழந்ததாக காவல்துறை தெரிவிக்கிறது. வாகன திருத்தும் இடத்தில் பணியில் ஈடுபட்டிருந்த போதே அவர் மின்சாரம் தாக்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. இளைஞரின் சடலம் தற்சமயம் பிரேத பரிசோதனைக்காக ஜாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஜாழ்ப்பாணம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். ஜாழ்ப்பாணம் காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட நல்லூர் பகுதியில் இன்றிரவு பொதுமகன் ஒருவர் மீது வாழ்வெட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 5 பேர் கொண்ட குழுவினால் குறித்த வாழ்வெட்டு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தில் காயமடைந்த பொதுமகன் சிகிச்சைகளுக்காக ஜாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய 5 சந்தேக நபர்கள் ஜாழ்ப்பாணம் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஜாழ்ப்பாணம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர்.
இன்று முதல் அனைத்து தபால் ஊழியர்களினதும் விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தபால் மா அதிபர் SRWMRP சத்குமார விடுத்துள்ள அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தபால் மற்றும் தொலைத்தொடர்பு அதிகாரிகள் சங்கம் மற்றும் ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்க முன்னணியினர் இன்று முதல் தொடர்ச்சியான பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட தீர்மானித்துள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் நேற்றிரவு ஏற்பட்ட அசௌகரிய நிலைமை காரணமாக பயணிகள் மத்தியில் குழப்ப நிலை ஏற்பட்டதாக விமான நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. விமான நிலைய செக் இன் கவுண்டர் மற்றும் குடியேற்ற மையங்களில் நீண்ட வரிசைகள் காணப்பட்டதாகவும் பயணிகள் முறைப்பாடு தெரிவித்துள்ளனர். இந்த நெருக்கடி காரணமாக சில பயணிகள் தமது விமானங்களை தவறவிட்டதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட நேரத்தில் அதிகளவான விமானங்கள் பயணத்தை மேற்கொள்ள தயாராக இருந்த நிலையில் அதிகளவான பயணிகள் விமான நிலையத்திற்கு வந்தமையே இதற்கு காரணம் என தெரிவிக்கப்படுகிறது. முறையான திட்டமிடல் இன்மையால் இந்த குழப்ப நிலை ஏற்பட்டதாக பயணிகள் குற்றம் சுமத்தியுள்ளனர். இந்த ஆண்டில் இதுவரை நீரில் மூழ்கி 257 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதில் 37 பெண்கள் மற்றும் 220 ஆண்கள் அடங்குவர் என்று போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சகருமான FJ வுட்லர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் நீரில் மூழ்கி விபத்துகளில் இருந்து 69 உள்ளூர் சுற்றுலா பயணிகளையும் 33 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளையும் போலீஸ் உயிர்காக்கும் பிரிவு மீட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்தியாவிலிருந்து கப்பலில் இலங்கை வரும் பயணிகளுக்கு விசேட அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்திய பாடசாலை மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு இலங்கையில் தங்குவதற்கு சிறப்பு சலுகை அறிவிக்கப்பட்டுள்ளது. கப்பல் பயணச்சீட்டு கட்டணம் மற்றும் பயணச் செலவு என அனைத்தையும் சிறப்பு சலுகையாக 9,999 இந்திய ரூபாயாக கப்பல் நிறுவனம் அறிவித்துள்ளது. மாணவர்களை ஒருங்கிணைத்து அழைத்து வரும் 2 ஆசிரியர்களுக்கு இலவச பயணச்சீட்டு வழங்கப்படும் என கப்பல் நிறுவன உரிமையாளர் சுந்தர்ராஜன் தெரிவித்துள்ளார். இத்துடன் அகிலத்தின் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.